ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிசி குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். தந்தூரி சிக்கன். நாம் இப்போ தந்தூரி சிக்கனை வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற கடாயை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா சிசி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு பிளேட் எடுத்து மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலருக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்ஸ் எதுவுமே நான் இதில் யூஸ் பண்ணல, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ இந்த தந்தூரி மசாலாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா தயிர். இது தயிர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் நான் 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சின்ன கரண்டியில் 2 இது ஃபுல்லாக தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நான் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு முழு லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வினிகர் இல்லாமல். வினிகர் நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வேகும் போது, அதனால். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ நம்ம கையிலேயே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அங்கங்கே திரியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். இது ஒரு பஞ்சாபி ரெசிபிங்க. இது ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் இந்த ரெசிபி செஞ்சாங்களாம். அதுவும் எப்படி செஞ்சாங்கன்னா, ஒரு பாட்டில் தந்தூர் பாட்னா அது எப்படி இருக்குன்னா, மண்ணுக்கு அடியில் ஒரு பெல் ஷேப்பில் மண்ணுக்கு அடியில் அந்த அடுப்பு இருக்கும். அதுக்குள்ளார விறகு அதெல்லாம் போட்டு எரிய விட்டுட்டு அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 900 டிகிரி செல்சியஸ் இருக்குமாங்க. அந்த சிக்கனை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அது 900 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணியிருப்பாங்களாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து திரும்ப இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த மசாலாவை நம்ம சிக்கன் பீசஸில் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் வாங்கி நம்ம ஃபோக் வச்சு நல்லா சுற்றி குத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் கத்தி வச்சு அதில் நல்லா ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா மேரினேட் பண்ணும்போது மசாலா உள்ளே ஃப்ளஷ்குள்ளார நல்லா போய் அது வேகும் போது ஃபுல்லாக மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி இது மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கணுங்க. 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் மேரினேட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஒரு நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா சிக்கனுக்குள்ளே ஊறி அது சிக்கன் சீக்கிரமாக நமக்கு கடாயில் வேகுங்க. இப்போது ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் இதில் சிக்கன் பீசஸை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சிக்கன் பீசஸ் மேலே ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி ஒன்று ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சும்மா போர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நான் சிக்கன் பீசஸை ஒரு டாங் வச்சு ஃப்ளிப் பண்ணி போடுறேன். நம்ம பட்டர் யூஸ் பண்ணனால சிக்கன் மேலே அந்த டார்க் ப்ரௌன் கலரில் தெரியுதுங்க. மற்றபடி அது ஒன்றும் இல்லை. நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணணுங்க. ஹை ஃப்ளேமோ மீடியமோ வைக்கக்கூடாது. ஃபுல்லாக லோவில் இருக்கணும். இது 30 மினிட்ஸ் 2 சைடு, இந்த பக்கம் 30 மினிட்ஸ் அந்த பக்கம் 30 மினிட்ஸ் குக் ஆகணுங்க. மேரினேட் பண்ண சிக்கன் ஃப்ரிட்ஜில் நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராகவே வெளியே எடுத்து வச்சிடணுங்க. இது குக் பண்ணிங்கன்னா சிக்கன் மேலே நல்லா கெட்டியாக இருக்குங்க. சிக்கன் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். தந்தூரி சிக்கன்னாவே மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க.
இதாகி அந்த ப்ரௌன் கலரில் இருக்க பார்த்திங்களா அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உள்ளே வந்து ஃப்ளஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் தந்தூரி சிக்கன் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கடாய் இல்லாமல் தோசைக்கல்ல எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போடுறேன் பாருங்கள். சூப்பராக தந்தூரி சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தந்தூரினாவே அந்த அடுப்பு கறியோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கிறது தாங்க. அதுக்காக நீங்கள் வந்து சிக்கன் நடுவில் ஒரு கப்பில் ஒரு கறித்துண்டு வச்சு அது மேலே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற தந்தூரி சிக்கன் மாதிரியே நம்ம தந்தூரி ரெடி ஆகிடுங்க. ரெசிபியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.